ஓகேப்பா. ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ். சரியா? சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா மினிமம் ஒரு ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒன்றுக்கு மேலேயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ பார்க்க போற லெசன் நேம் என்ன? சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன். What is mean by solution? A solution is a homogeneous mixture of a two or more chemically non-reacting substance whose composition can be varied within certain limits. ஓகேவா? எனக்கு ரெண்டு மிக்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு homogeneous மிக்சர். ஓகேவா? two or more chemically non-reactive. ஓகேவா? non-reactive substances where composition can be varied within certain limits. That is called solution. ஓகேவா? ஸோ வாட் இஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்? சும்மா இதெல்லாம் இந்த லெசன் வந்துட்டு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த லெசன்ல இருந்து ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ சும்மா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ வாட் இஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன் ஏ பைனரி சொல்யூஷன்? பைனரினா என்ன? ரெண்டு பொருள் நான் எடுத்துக்கிட்டு ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ண அப்படின்னா அந்த சொல்யூஷன் தான் பைனரி. ஸோ அப்போ பைனரி சொல்யூஷன்ல ரெண்டு பொருள் இருக்கும், சொல்யூட் ஒன்று இருக்கும், சால்வெண்ட் ஒன்று இருக்கும். சரியா? In a binary solution, solvent is the compound which it present in larger quantity. Okay, where other compound is known as solute. Okay, அதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், ஒரு பைனரி சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த பைனரி சொல்யூஷன் ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும். சரியா? ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும். அந்த ரெண்டு காம்பவுண்ட்ல நிறைய எந்த காம்பவுண்ட் இருக்கும், நிறைய அமௌண்ட் ஆஃப் எந்த காம்பவுண்ட் இருக்குதோ அதுதான் சால்வெண்ட். எது கம்மியா இருக்குதோ அதான் சொல்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர்ல நீ இப்போ சர்க்கரையை கலக்கிற. சரியா? இது என்ன பேரு? பைனரி சொல்யூஷன். ஏன்னா இதுக்கு நான் என்னென்ன பொருள் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன்? ஒரு வாட்டர், ஒரு சர்க்கரை. ஓகேவா? கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சர்க்கரை பிளஸ் வாட்டர், ரெண்டு பொருள் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் என்ன? பைனரி சொல்யூஷன். ஓகேவா? ஸோ பைனரி சொல்யூஷன் ஸோ இப்போ இது ஒரு பீக்கர். ஓகேவா? இந்த பீக்கர்ல வாட்டர் பிளஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது? பைனரி சொல்யூஷன். ஏன்னா நான் வாட்டர் சுகர் அப்படிங்கிற ரெண்டே பொருள் தான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதனால இந்த சொல்யூஷன் பேர் என்ன? பைனரி சொல்யூஷன். ஓகே, பைனரி சொல்யூஷன். இப்போ இந்த வாட்டர் சுகர்ல எது சொல்யூட், எது சால்வெண்ட்? ஓகேவா? பைனரி சொல்யூஷன்ல சொல்யூட் சால்வெண்ட் இருக்கும். இந்த வாட்டர் சுகர்ல எது சொல்யூட், எது சால்வெண்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த வாட்டர் பிளஸ் சுகர் ஆட் பண்ணும்போது எது நான் அதிகமா ஆட் பண்ணுவேன்? வாட்டர் தான் அதிகமா ஆட் பண்ணுவேன். வாட்டர்ல தான் நான் சுகரை கரைப்பேன். சரியா? ஸோ எது நான் அதிகமா எடுத்துக்கிறேன்? வாட்டர் தான் நான் அதிகமா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எது நான் அதிகமா எடுத்துக்கிறனோ அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? சால்வெண்ட். எதை கம்மியா எடுத்துக்கிறனோ அதுக்கு பேரு சொல்யூட். ஸோ இந்த இடத்துல வாட்டருக்கு வந்துட்டு சால்வெண்ட், சுகருக்கு சொல்யூட்டு. ஓகேவா? வாட்டருக்கு சால்வெண்ட், சுகருக்கு சொல்யூட். ஓகேவா? ஸோ அதிகமா எடுத்துக்கிற அமௌண்ட் அந்த காம்பவுண்ட் வந்துட்டு சால்வெண்ட், கம்மியா எடுத்துக்கிற பொருளுக்கு பேரு சொல்யூட்டு. சரியா? ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகேவா? யூனிட்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? எனக்கு யூனிட்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா percentage by weight. Okay, percentage என்ன? The percentage of the solution is usually expressed in either percentage by weight, percentage by volume. Okay, so percentage by weight ரெண்டு percentage of the solution வந்து நான் ரெண்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ percentage by weight, percentage by volume. சரியா? ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுவாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of solute present in 100 gram of solution. அதாவது சொல்லிட்டு 100 gram of சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கு அதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ், வெயிட் பர்சன்டேஜ். சரியா? 100 கிராம் சொல்யூஷன்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது. ஓகேவா? இதான் வந்துட்டு வெயிட் பர்சன்டேஜ். ஸோ வெயிட் ஆஃப் தி வெயிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி சொல்யூட் பை வெயிட் ஆஃப் தி சொல்யூஷன் இன்ட்டு 100. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட், இன்ட்டு 100. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பை வால்யூம். பர்சன்டேஜ் பை வால்யூம் என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as amount of solute present in 100 milliliter of solution. 100 gram of solution அப்படின்னா பெர்சன்டேஜ் வெயிட், 100 milliliter ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்கு அதுதான் வந்துட்டு பெர்சன்டேஜ் பை வால்யூம். சரியா? அப்போ வெயிட் ஆஃப் தி சொல்யூட்
divided by volume of the solution. Okay, very very important. இங்க தப்பு இல்லைங்க, வெயிட் ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க. Okay, volume of the solution into 100. This is percentage by volume. சரியா? Okay. Next வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் பர்சன்டேஜ், அதாவது வால்யூம் பர்சன்டேஜ். வெயிட் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, வெயிட் வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். அதாவது 100 மில்லிலிட்டர் சொல்யூஷன்ல எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் இருக்கு, சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன்ட்டு 100. அவ்வளோதான் ஃபார்முலா, சரியா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சொல்யூஷன் தி சொல்யூட் இன் கிராம்ஸ் present in 1 liter of the solution. Okay, so gram per liter. Okay, amount of the solute present in 1 liter. Okay, அதேதான் weight divided by volume. அந்த வால்யூம் வந்து லிட்டர்ல இருக்கணும், வெயிட் வந்து கிராம்ல இருக்கணும், சரியா? ஸோ இவ்வளவுதான். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம் லிட்டர் அல்லது கிராம் பர் டெசிமீட்டர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரென்த். ஓகேவா? நெக்ஸ்ட் மொலாரிட்டி. ஓகேவா? மொலாரிட்டின்னு என்ன? Molarity of a substance is defined as the number of moles of solute dissolved per liter. அதாவது number of moles of the solute divided by volume of the solution liter. இந்த number of moles என்ன ஃபார்முலா? weight divided by gram molecular weight. ஓகேவா? இதுதான் number of moles. கொடுத்திருக்க weight divided by molecular weight. அவ்வளவுதான் number of moles, சரியா? So m can be calculated from the strength. அதாவது ஸ்ட்ரென்த்ல இருந்து நான் மொலாரிட்டியை நான் கால்குலேட் பண்ண அப்படின்னா strength in grams per liter divided by molecular mass. Okay, molecular mass, சரியா? அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஓகேவா? Okay, next, if a gram of the solute is present in volume of a given solution, then கிராம் கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம வந்து இந்த டெரிவேஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதலாம்? கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம். ஓகேவா? 1000 டிவைடட் பை வால்யூம், சரியா? நெக்ஸ்ட் ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி என்ன? ஃபார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் is defined as the number of gram formula mass of the solute dissolved per liter of the solution. Okay, so gram formula mass. Okay, gram formula mass இது வந்து ஃபார்மாலிட்டி. ஸோ இது வந்துட்டு ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? டெஃபினேஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மாலிட்டி ஆஃப் a solution is defined as the number of gram equivalent mass. Okay, sorry, gram equivalents of the solute. gram equivalents of the solute. Okay, number of moles மாதிரி இது நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாதிரி நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாதிரி நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், சரியா? So if a gram of solute is present in b centimeter cube of the given solution, நார்மாலிட்டி எவ்வளோ வரும்? ஓகேவா? ஸோ ஈக்குவலன் மாஸ், மொலாரிட்டியில மாலிகுலர் வெயிட் போட்டோம் கீழே, இங்கே ஈக்குவலன் வெயிட், சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ நார்மாலிட்டியும் ஸ்ட்ரென்த்தில் போட்டுறாங்க, ஸ்ட்ரென்த் இன் கிராம் பர் லிட்டர் டிவைடட் பை ஈக்குவல் மாஸ். ஓகே, அங்கே மாலிகுலர் மொலாரிட்டியும் சேம் தான், அங்கே மாலிகுலர் மாஸ், இங்கே வந்துட்டு ஈக்குவல் மாஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா? நெக்ஸ்ட் molality of a solution is defined as the number of moles of the solute dissolved in 1000 grams of the solvent. Okay, 1000 grams of the solvent. அப்போ molality is equal to number of moles of the solute by weight of the solvent. Very very important, weight of the solvent. கொஸ்டின்ல எது சால்வெண்டோ, எதுல போயிட்டு அதிகமாக எதுல போயிட்டு கரைக்கிறாங்களோ அதுதான் சால்வெண்ட். எது சால்வெண்டோ அதோட வெயிட் இன்ட்டு 1000. ஓகேவா? ஸோ இதுதான் molality. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ மொலாலிட்டி நான் ஸ்ட்ரென்த்தில் போட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் பெர் 100 grams ஆஃப் தி சால்வெண்ட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி சொல்யூட், சரியா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொலாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்ட்ரென்த். ஓகேவா? நெக்ஸ்ட் மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷனை வந்துட்டு நான் சால்வெண்ட்டை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்குவேன், சரியா? அதனால 1ன்னா
இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட் நான் N1 எடுத்துக்குவேன், மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் M1 எடுத்துக்குவேன். ஓகேவா, அந்த மாதிரி ஒன்னு எடுத்துக்கிறது எல்லாமே சால்வெண்ட்டுக்கு, ரெண்டுன்னு எடுத்துக்கிறது எல்லாமே சொல்யூட்டுக்கு. சரியா? ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சால்வெண்ட் அப்படி எப்படிப்பேன், மோல் ஃபிராக்ஷன் என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கணுமா, எக்ஸ் தான் மோல் ஃபிராக்ஷன். சரியா? அதோட சிம்பிள் வந்துட்டு எக்ஸ் தான். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ சால்வெண்ட்டுக்கு X1, சொல்யூட்டுக்கு X2. ஓகேவா? இப்போ X1னா நம்பர் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் என்ன ஃபார்முலா, mole fraction is equal to number of moles of the component divided by total number of moles. ஓகேவா? இப்போ நான் ஒன்னுக்கு தான் சால்வெண்ட் தான் நான் நம்ம மோல் ஃபிராக்ஷன் தேவை. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ அதான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சால்வெண்ட். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? அடுத்தது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட். மோல் ஃபிராக்ஷன் சொல்லிட்டு என்ன வரும், X2 is equal to number of moles of the solute divided by number of moles of the solute plus number of moles of solvent. சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ X1 plus X2 எவ்வளவு வரும், 1 வரும். ஓகேவா? நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். X1 plus X2 எவ்வளவு வரும், 1 வரும். ஓகேவா? போன சாப்டர்லயே பார்த்தோம். ஓகே, ஸோ மாஸ் ஃபிராக்ஷன் அது வேற பார்த்தது மோல் ஃபிராக்ஷன். இப்போ பார்க்க போகிறது மாஸ் ஃபிராக்ஷன். மாஸ் ஃபிராக்ஷன் ஒருவேளை மாஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா XA is equal to WA divided by WA plus WB, XB is equal to WA divided by WA plus WB. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி XA plus XB is equal to 1. மாஸ் ஃபிராக்ஷன் இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகே, மாஸ் ஆஃப் தி solute will be mass of the solution into 10⁻⁶ தான் பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகேவா? எனக்கு எதோட கேட்கறாங்க, இப்போ ஏங்கிறதோட அதோட ஒரு காம்பவுண்டோட மாஸ் ஃபிராக்ஷன், சாரி பார்ட்ஸ் பெர் மில்லியன் கேட்கறேன் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி அதோட காம்பவுண்ட் இன்டு மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் இன்டு 10⁻⁶. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். சில பல இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வால்யூம் அண்ட் நார்மாலிட்டி. ஓகேவா? வால்யூம்க்கும் நார்மாலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன். ஓகேவா? ரெண்டா ஆர் மொலாரிட்டி. ஓகேவா? ஸோ வால்யூம்க்கும் நார்மாலிட்டி அல்லது மொலாரிட்டி, அதுக்கு உண்டான ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ N1V1 is equal to N2V2 is called normality equation. ஓகேவா? N1V1 plus N2V2 is equal to N3 into V1 plus V2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? N1V1 plus N2V2 ரெண்டு சொல்யூஷன் நான் மிக்ஸ் பண்றேன். இப்போ வந்து கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சொல்யூஷன் நான் மிக்ஸ் பண்றேன், ஃபைனல் நார்மாலிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதுக்கு தான் ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஏ, இது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், செகண்ட் சொல்யூஷன், இதான் ஃபைனல் சொல்யூஷன். N3 தான் ஃபைனல் சொல்யூஷன். சரியா? ஃபைனல் சொல்யூஷனோட நார்மாலிட்டி எவ்வளோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா N3 is equal to N1V1 plus N2V2 divided by V1 plus V2. ஓகேவா? அதே மாதிரி நான் மொலாரிட்டிலையும் நான் சொன்னேன் அப்படின்னா M3 is equal to M1V1 plus M2V2 divided by V1 plus V2. சரியா? ஸோ இதான் வந்துட்டு மொலாரிட்டி, நார்மாலிட்டி அண்ட் வால்யூம், இதுக்கு உண்டான ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி. ஓகேவா? மொலாரிட்டிக்கும் மொலாலிட்டிக்கும் என்ன ரிலேஷன், மொலாரிட்டிக்கும் மொலாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம், ரிலேஷன். ஸோ M is equal to எம்ங்கிறது மொலாலிட்டி. மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ங்கிறது மொலாரிட்டி. ஓகேவா? 6 மொலாரிட்டி இன்ட்டு 1000 divided by 1000 D1 M2. M2ங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். சரியா? M2ங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே நான் மொலாரிட்டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டேன் அப்படின்னா MD, ஸ்மால் MD. ஸ்மால் எம்ங்கிறது மொலாலிட்டி. ஓகேவா? கேபிட்டல் எம்ங்கிறது மொலாரிட்டி. ரெட்டி, இது வந்துட்டு லெட்டி. ஓகேவா? ஓகேவா?
So the formula 1 plus mm2 divided by 1000. So this is the formula for molarity, relation between molarity and molality. Okay, next molality க்கும் mole fraction க்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னா x2ங்கிறது mole fraction of the solute. ஓகேவா, mole fraction of the solute is equal to mm1. okay, mm1 என்ன molality into molecular weight of the solvent. ஓகேவா, m1ங்கிறது என்னது molecular weight of the solvent. ஓகேவா, வெறும் m-ன்றதுனால அது molarity, m1 இருந்ததுனாலே molecular weight of the solvent, m2னா molecular weight of the solute. சரியா, so m1 divided by 1000 into m1. சரியா, small m m1. ஓகேவா, அல்லது molality is equal to 1000 x2 divided by x1 m1. ஓகேவா, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு क्वेश्चनல எது கொடுத்துறாங்களோ அதை வச்சு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, next relation between molarity and mole fraction x2. ஓகேவா, x2 is equal to mm1 divided by m into m1 minus m2 plus 1000d. Next, solution of solids in liquids. Okay, so solutions of solids in liquids. சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா, சொல்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்யூட்ஸ். சரியா, ஸோ லிக்யூட்ஸ்லையும், அதாவது சாலிட்ஸ் வந்துட்டு லிக்யூட்ஸ்ல அந்த சொல்யூஷன் அதுதான் பார்க்க போறோம். சொல்யூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்யூட்ஸ். ஓகேவா, solubility of solid in liquid at any temperature is defined as the maximum amount of the solid in grams which can dissolve in 100 gram of the liquid solvent to form the saturated solution at the particular temperature. அது எனக்கு எவ்வளோ சாலிட் வந்து 100 கிராம்ல எனக்கு வந்துட்டு 100 கிராம் ஆஃப் தி சால்வெண்ட் டிசால்வ் ஆகுது, அதை பொறுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதோட சாலிபிலிட்டி சொல்லுவேன். சரியா, ஸோ அதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபேக்டர் அஃபெக்டிங் தி சாலிபிலிட்டி ஆஃப் தி சாலிட். ஓகேவா, சாலிடோட சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்: நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர், solubility increases continuously with increase of temperature. ஓகேவா, ஸோ நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வந்துட்டு எனக்கு சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாலிபிலிட்டி, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, so next, solubility decreases continuously with increase of temperature. so ரெண்டு விதமா சொல்றாங்க. so solubility decreases with the increase of temperature னு, பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே, ஸோ கண்டினியூஸா வந்துட்டு போகும்போது எனக்கு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நம்ம செக் பண்ணிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா, so next, the substances whose solubility does not increase or decrease continuously. so the temperature at which one form of the substance changes into another, it is called a transition temperature. அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றப்படக்கூடிய பொருள், ஒரு பொருளை நான் ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்முக்கு மாற்றேன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த டெம்பரேச்சர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். சரியா, ஸோ எனக்கு சாலிபிலிட்டி, அதாவது டெம்பரேச்சர் பற்றி சாலிபிலிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாது. ஒரு சில டைம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நான் அப்படியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே ஆகும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா, நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் என்ன? வேப்பர் ப்ரெஷர் தி லிக்யூட் or solution is the pressure exerted by the vapor in equilibrium with the liquid solid of a particular temperature. ஓகேவா, ஸோ இதான் வேப்பர் ப்ரெஷர். ஸோ அந்த லிக்யூட்ல இருக்கிற, அதாவது அந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வேப்பர்ஸ் இன் ஈக்விலிபிரியம். ஓகேவா, ஈக்விலிபிரியத்துல அதோட வேப்பர்ஸ்ல நடக்கிற அந்த வேப்பர்ஸ் எக்ஸர்டட், அந்த ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், அந்த ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா, நெக்ஸ்ட், ரவுல்ஸ் லா ஃபார் volatile. ஓகேவா, volatile solution. So Raoult's law என்ன சொல்லுது? Raoult's law which states that solution of a volatile liquids of the
the partial vapor pressure of each component of the solution is directly proportional to mole fraction. Partial pressure is directly proportional to mole fraction. அப்போ P1 is equal to P01 X1. P01 என்னது vapor pressure of the pure component. Okay, pure component கொஸ்டின்ல கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீ P01 எடுத்துக்கணும். pure component vapor pressure of the pure component என்னது P0. ஓகேவா? vapor pressure of the pure component 2. Okay, P2 னா ரெண்டாவது காம்பனன்ட்டோட pure vapor pressure. ஓகேவா? Next, Dalton's law of partial pressure என்ன சொல்லுது? Total pressure is equal to sum of the partial pressures. ஓகேவா? Total pressure is equal to sum of the partial pressure தான் total pressure. ஓகேவா? அந்த partial pressure எப்படி எழுதலாம்? P01 X1 எழுதலாம், P02 X2 எழுதலாம். ஓகேவா? X1 எப்படி எழுதலாம்? 1 minus X2 எழுதலாமா? ஏன்னா X1 plus X2 is equal to 1. அப்போ X1 எப்படி எழுதலாம்? 1 minus X2 அப்படின்னு எழுதலாம். சரியா? So 1 minus X2 into P01 plus X2 into P02. ஓகேவா? ஸோ இதில் நான் P01 plus இதில் நான் X2 மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு P02 மைனஸ் P01 அப்படின்னு வரும். சரியா? ஸோ நீங்கள் டெரைவ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தாலே கரெக்டாக தான் வரும். P total. ஸோ இதான் டால்டன்ஸ் லா மூலியமா நான் கண்டுபிடிச்ச பார்ஷியல் டோட்டல் ப்ரெஷர். சரியா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் ப்ரெஷர் அண்ட் மோல் ஃபிராக்ஷன். சரியா? வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன். சரியா? ஸோ வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும். சரியா? ஸோ those solution in which solute and solvent interactions are called ideal. ஓகேவா? சொல்யூஷன் those solutions that satisfy the follow condition. ஓகேவா? ஸோ ஐடியல் சொல்யூஷன்னா என்ன? அது வந்துட்டு ஃபாலோவிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? எனக்கு இந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எனக்கு இருக்கிறது ஐடியல் சொல்யூஷன், சேமாக இருக்கிறது ஐடியல் சொல்யூஷன். சொல்யூஷன் மஸ்ட் ஒபே ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணியே ஆகணும். ஓகே, அப்படின்னா என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃபிராக்ஷன். அப்போ PA is equal to P0 XA. ஓகேவா? இதை ஒபே பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது, ஒபே பண்ணி ஆகணும். அதே மாதிரி PB is equal to XB into P0B. ஓகேவா? டெல்டா H மிக்சர் 0வா இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஐடியல் சொல்யூஷன்னா என்ன? ஐடியல் சொல்யூஷன் தான் அது கண்டிஷன் ஃபார் ஐடியல் சொல்யூஷன். ஓகேவா? ஐடியல் சொல்யூஷன் என்ன கண்டிஷன்? மஸ்ட் ஒபே ரவுல்ஸ் லா. டெல்டா H மிக்ஸ் இஸ் ஈக்குவல் 0, நோ எனர்ஜி எவால்வ்ட் ஆர் அப்சார்ப்டு. டெல்டா H மிக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 என்ன? நோ எனர்ஜி எவால்வ்ட் ஆர் அப்சார்ப்டு. டெல்டா V மிக்ஸ் இஸ் ஈக்குவல் 0, நோ எக்ஸ்பான்ஷன் ஆர் கன்ட்ராக்ஷன் ஆன் மிக்சிங். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் ஐடியல் சொல்யூஷன் என்னென்ன? பென்சீன் அல்லது டோலுவின், NHN NHN, எத்தில் புரோமைடு, எத்தில் அயோடைடு, குளோரோபென்சின், புரோமோபென்சின். இதான் வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன் எக்ஸாம்பிள். சரியா? நெக்ஸ்ட், நான் ஐடியல் சொல்யூஷன். வாட் இஸ் நான் ஐடியல் சொல்யூஷன்? Those solution which shows deviation from Raoult's law. Raoult's law obey பண்ணாத சொல்யூஷன்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு டெல்டா H மிக்ஸும் டெல்டா V மிக்ஸும் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் பாசிட்டிவ் டிவியேஷன். பாசிட்டிவ் டிவியேஷன் கொண்ட நான் ஐடியல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் சச் கேஸ் AA இன்ட்ராக்ஷன் ஆர் வீக்கர் தென் AB இன்ட்ராக்ஷன் ஆர் வீக்கர் தென். ஓகேவா? சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எனக்கு கம்மியா இருக்கும். எதை விட அப்படின்னா சொல்யூட் AA BB. A என்னன்னா சொல்யூட்டு, பிபினா சால்வெண்ட், ஏபினா சொல்யூட் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ எனக்கு சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். AA சொல்யூட் இன்ட்ராக்ஷனை விட சொல்யூட் இன்ட்ராக்ஷன் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷனை விட சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு கம்மியா இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான். அப்போ PA கிரேட்டர் தென் P0A XA, PB கிரேட்டர் தென் P0B XB. ஓகேவா? இப்போ P total கிரேட்டர் தென் P0A XB XA பிளஸ் P0B XB. ஸோ ஃபார் சச் சொல்யூஷன், இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு டெல்டா H மிக்ஸ் கிரேட்டர் தென் 0, டெல்டா V மிக்ஸ் கிரேட்டர் தென் 0. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த கிராஃப் பார்த்தவங்க, இந்த கிராஃப் வந்துட்டு ஆக்சுவலாக டிவிஏட் பாசிட்டிவ் வழியே டிவியேட் ஆகிறது, ஓகே, அதிகமாகிறதா வந்துட்டு இந்த கிராஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை வந்துட்டு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எத்தனால் பிளஸ் வாட்டர், CCl4 plus benzene, CS2 plus acetone, CCl4 plus toluene,
எத்தனால் பிளஸ் சைக்ளோஹெக்சேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் பாசிட்டிவ் டிவியேஷன். ஓகேவா, நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோவிங் பாசிட்டிவ் டிவியேஷன். ஓகேவா, ஸோ நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோவிங் நெகட்டிவ் டிவியேஷன் என்ன வரும்? இப்போ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாசிட்டிவ் டிவியேஷன். CCl4 CHCl3 குளோரோஃபார்ம் CCl4. CCl4 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பாசிட்டிவ் டிவியேஷன். சரியா, நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோவிங் நெகட்டிவ் டிவியேஷன். அதாவது நெகட்டிவ் டிவியேஷன் ஷோ பண்ற நான் ஐடியல் சொல்யூஷன் என்னென்ன? நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோவிங் நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா இன் சச் கேஸ் AB இன்ட்ராக்ஷன் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் AE. ஓகேவா, ஸோ சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இங்கே ஸ்ட்ராங்கரா இருக்கும். சொல்யூட் இன்ட்ராக்ஷன் மற்றும் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் விட சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் எனக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா, இப்போ PA இஸ் லெஸ் தென் P0A XA, PB லெஸ் தென் P0B XB, அப்போ P total லெஸ் தென் P0A XA பிளஸ் P0B XB. ஓகேவா, அப்போ டெல்டா H மிக்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ் தென் 0. ஓகேவா, அவ்வளவுதான். எல்லாமே அப்படியே நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். சரியா, அதே மாதிரி இங்க கிராஃப் வந்துட்டு நார்மலா போனதை விட இங்க எப்படி டிவியேட் ஆகுது. ஓகேவா, நார்மலா இப்படி போயிட்டு இருக்கா டாட்டர் லைன்ல, அப்படியே டிவியேட் ஆகுதா, கீழே வருதா? ஸோ இதான் வந்துட்டு டிவியேட் ஆகுது. ஸோ டிவியேட் ஆகுறது நான் ப்ளூ கலர்ல போடுறேன், நார்மலா போறது ரெட் கலர். சரியா, ஸோ கீழே டிவியேட் ஆகுது. ஸோ அதனால இது வந்து நெகட்டிவ் டிவியேஷன். சரியா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா CHCl3 அசிட்டோன், CHCl3 C6H6 பென்சின், வாட்டர் HCl, வாட்டர் HNO3, CH3OH, CH3COOH. சரியா, அசிட்டிக் ஆசிட் மெத்தனால். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அசியோட்ரோபிக் மிக்சர். ஓகேவா, அசியோட்ரோபிக் மிக்சர் என்ன? A mixture of liquid which boils at a particular temperature like pure liquid and distills over at the same composition is known as constant boiling mixture. These are formed by non-ideal solution. Azeotropic mixture ஒன்றும் இல்லை, எனக்கு நான் ஐடியல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ற அந்த மிக்சர் தான் நான் அசியோட்ரோபிக் மிக்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப், மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். எனக்கு ரெண்டு இருக்கு. மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னா என்ன? தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை தோஸ் லிக்யூட் பேரால ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஐசோட்ரோப், ஒரு மிக்சர் தான், which shows positive deviation from ideal behavior. Positive deviation of non-ideal solution. அந்த இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் வருமோ அது எல்லாமே என்னதான்? மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் தான். ஓகேவா, such azeotrope have boiling points lower than either of the components. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்றது எல்லாமே என்ன? மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் தான். ஓகேவா, ஸோ எத்தனால் வாட்டர். ஓகேவா, எத்தனால் வந்து 95.57% இருக்கும், வாட்டர் வந்துட்டு 4.43% இருக்கும். சரியா, எத்தனால் பிளஸ் வாட்டர். திஸ் இஸ் அன் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னா என்னென்ன? These are formed by those liquid pairs which shows negative deviation from ideal behavior. Negative deviation from ideal behavior. Very, very important. Negative deviation. Okay, negative deviation from actually deviation from ideal behavior. Na ideal behavior la deviate ஆயிருது. அப்ப அதுதான் என்னது? நான் ஐடியல் தான். ஓகேவா, so negative deviation from ideal behavior, such isotope having boiling point higher than either of the components. ஓகேவா, ஸோ நெகட்டிவ் டிவியேஷன் எக்ஸாம்பிள் என்ன? வாட்டர் HCl. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் colligative properties. What is meant by colligative properties? Which depend only upon the number of solid particles. Number of solid particles. ஸோ நல்லா ஆரம்பிச்சோம்னா மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் என்ன? பாசிட்டிவ் டிவியேஷன் என்னென்ன எக்ஸாம்பிள் வருதோ எல்லாமே மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் தான். நெகட்டிவ் டிவியேஷன் என்னென்ன எக்ஸாம்பிள் வருதோ அதுவே மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் தான். சரியா, ஸோ colligative property depends only upon the number of solute particles in a solution irrespective of their nature. ஓகேவா, number of solute particles in a solution irrespective of their nature. இதான் வந்து colligative property. ஸோ நம்பர் ஆஃப் solute particles எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து இருக்கணும். சரியா, எனக்கு colligative property நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஓகேவா, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா XB. ஓகேவா, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் XB. ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் RVP எழுதிக்கோங்க அல்லது XB எழுதிக்கோங்க. சரிங்களா, ஸோ
ஸோ எக்ஸ்பிங்கிறது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இந்த இடத்துல எக்ஸ்பிங்கிறது மோல் ஃபிராக்ஷன் கிடையாது, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான். சரியா? ஸோ பி நாட் ஏ மைனஸ் பிஏ பி நாட் ஏ. ஓகேவா? மோல் ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட். ஓகேவா? எக்ஸ்பிங்கிறது என்னது? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் தான், பட் ஆனால் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு தான் ஃபார்முலா. சரியா? மோல் ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பி நாட் ஏ மைனஸ் பிஏ டிவைட் பை பி நாட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ எக்ஸ்பிக்கு எப்படி எழுதலாம்? என்பி டிவைட் பை என்ஏ பிளஸ் என்பின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஏ மைனஸ் பிஏ டிவைட் பை பி நாட் ஏ. ஃபார் டைலூட் சொல்யூஷனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி then number of moles of B இருக்கும். சரியா? டைலூட் சொல்யூஷனுக்கு. ஸோ பி நாட் ஏ மைனஸ் பிஏ பை பி நாட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்பி பை என்ஏ. ஓகேவா? ஸோ இதான் மோல் ஃபிராக்ஷன். ஓகே, மோல் ஃபிராக்ஷன் தானே அது? என்பி என்ஏ பிளஸ் என்பி. ஓகேவா? இதான் வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் பி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அப்போ என்பி பை என்ஏ தான் இருக்கும். சரியா? அப்போ பி நாட் ஏ மைனஸ் பிஏ பை பி நாட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்பி பை என்ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட். ஓகேவா? ஏ பிங்கிறது என்னது? சொல்யூட், ஏங்கிறது சால்வெண்ட். சரியா? அப்போ எப்படி எழுதலாம்? வெயிட் பை மாலிகுலர் வெயிட் எழுதலாமா? ஸோ அப்போ சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் வந்துட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம மற்றதெல்லாம் கொண்டு போய்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டெரைவ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? அந்த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் நம்ம எப்படிலாம் மாற்றலாம்? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு பி நாட் ஏ மைனஸ் பிஏ பை பி நாட் ஏ தான் ஃபார்முலா. சரியா? ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்பிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லிட்டு என்ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் சால்வெண்ட். ஆஸ்ட்வால்ட் அண்ட் வால்கர் மெத்தட் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நான் எந்த மெத்தட் மூலியமா கண்டுபிடிக்கலாம்? ஆஸ்ட்வால்ட் அண்ட் வால்கர் மெத்தட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் ஆகுது. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் லிக்யூட் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் vapor pressure becomes equal to the atmospheric pressure. Okay, vapor pressure becomes equal to atmospheric pressure. Okay, elevation boiling point. அதாவது பாயிலிங் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வேப்பர் பிரஷர் எப்போ வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த டெம்பரேச்சர் தான், அதுதான் பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. ரெண்டு இது கொடுக்குறாங்க, ஏபி சிடி அப்படிங்கிற ரெண்டு. ஸோ இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு, இதுதான் வந்துட்டு டெல்டா டிபி, அதாவது எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட். சரியா? வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட். டிபி நாட் எவ்வளவா இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸ். ஆல்வேஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ் தானே. ஸோ அப்போ டிபி நாட் என்னது? 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? டிபி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இவ்வளவு டெம்பரேச்சர்ல பாயில் ஆகுது ஒரு லிக்யூடு, இவ்வளவு டெம்பரேச்சர் பாயில் ஆகுதுன்னு கொடுத்துருவானுங்க. உனக்கு எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் கேட்பானுங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ல டிபி நாட் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ அப்போ டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு மொலாலிட்டி. ஓகேவா? மொலாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மொலாலிட்டி. ஸோ அவ்வளோதான். ஸோ கேபிங்கிறது என்னது? மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் அல்லது இப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஸோ டெல்டா டிபி கேபி மொலாலிட்டி நான் எப்படி எழுதலாம்? வெயிட் ஆஃப் தி solid by weight of the solvent. Weight of the solid by molecular weight of the solute into 1000 by weight of the solvent. ஓகேவா? ஸோ வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இதான் கிராம்ல இருக்கணும். சரியா? வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிராம். ஸோ அவ்வளவுதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட யூனிட் எப்படி இருக்கணும்? கெல்வின் கேஜி பெர் மோல். ஓகேவா? கெல்வின்
kg per mole. ஓகேவா? ஃபார் வாட்டருக்கு கேபி எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா 0.52. ஓகேவா? ஞாபகம் வச்சோங்க. ஃபார் வாட்டர் 0.52 இருக்கணும். சரியா? பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் ஆஃப் சொல்யூஷனை நம்ம எந்த மெத்தட் மூலியமா கண்டுபிடிக்கலாம்? லான்ஸ்பெர்கர் மெத்தட், காட்ரல்ஸ் மெத்தட். ஓகேவா? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். Freezing point depression and the freezing point of a liquid is the temperature at which vapor pressure of the solvent in its liquid in solid phase becomes is known as depression freezing point. அதாவது ஒண்ணு இல்ல, எந்த டெம்பரேச்சர்ல அது வந்துட்டு இந்த வாட்டர் உருகுது. ஓகேவா? ஸோ அந்த உருகுற அந்த டெப்ரெஷன், அந்த சேஞ்சுக்கு தான் நம்ம டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ நீ அதெல்லாம் நான் டெஃபினேஷன் ஆப்போசிட் தேவை கிடையாது, நீ இருந்தாலும் சும்மா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டி நாட் மைனஸ் டிஎஃப், டி நாட் எஃப் மைனஸ் டிஎஃப். டி நாட்னா என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டி நாட் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஏன்னா வாட்டர் எந்த டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகும், ஐ மீன் எந்த டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும்? 0 டிகிரி செல்சியஸ்லாம் வாட்டர் வந்து மெல்ட் ஆகும். சரியா? ஸோ அதான் டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அதே தான் கேஎஃப் இன்ட்டு எம். ஓகேவா? ஸோ கேஎஃப் அங்கே வந்துட்டு மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், இங்கேயும் அதே தான் மோலால் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ அது எம்முக்கு எப்படி ஃபார்முலா எழுதியோ அதே தான். ஸோ அதே ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நீ இந்த ஒரு டாபிக்லேருந்து நீ ஒரு 4-5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு இது ஈஸியாக சுலபமாக போயிடும். சரியா? அதனால ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். 4வது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரியா? லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிடி. ஓகேவா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஆர்சிடி. ஸோ நம்ம அந்த பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அதில் பி ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி இதான் வந்துட்டு ப்ரெஷருக்கு ஃபார்முலா. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நான் பைன்னு சொல்லுவேன். அப்போ பை இஸ் ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி, அவ்வளோதான். சரியா? ஸோ பி வந்து பைன்னு கூட எழுதிக்கலாம். சரியா? பை இஸ் ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி அல்லது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? கேஸ் கான்ஸ்டன்ட், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். சம்டைம் கொஸ்டின்லேயே கொடுப்பானுங்க, சம்டைம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், விங்கிறது வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் லிட்டர், பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஈக்குவேஷன் ஃபார் டைலூட் சொல்யூஷன். ஓகே, வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் டைலூட் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அல்லது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் ஐசோடோனிக் சொல்யூஷன். ஐசோடோனிக் என்ன? சொல்யூஷன் விச் ஹேவ் ஆஸ்மாட்டிக் பிரஷர் அட் தி சேம் டெம்பரேச்சர் இஸ் கால்டு ஐசோடோனிக் சொல்யூஷன். ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற ஸோ அந்த சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொண்ட சொல்யூஷன் தான் ஐசோடோனிக் சொல்யூஷன். சரியா? எ பியூர் இனிஷியல் சொல்யூஷன் வித் கான்சென்ட்ரேஷன் லெஸ் தென் 0.91% இஸ் கால்டு ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஓகேவா? ஹைப்போடோனிக் என்ன? எ பியூர் இனிஷியல் சொல்யூஷன் வித் கான்சென்ட்ரேஷன் லெஸ் தென் 0.91%. இதான் ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அப்படின்னா மோர் தென் 0.91%. திஸ் இஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். சரியா? ஓகேவா? ஹைப்பர்டோனிக்னா மோர் தென் 0.9% இனிஷியல் இருக்கும், அதான் ஹைப்பர்டோனிக். ஹைப்போடோனிக்னா லெஸ் தென் 0.91%. ஓகேவா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட் abnormal molecular weight, molecular mass. When the molecular mass of the substance determined by studying any of the qualitative properties comes out to be different than theoretical expected value, the substance is said to be abnormal molecular mass. அதாவது நான் qualitative property யூஸ் பண்ணி நான் molecular weight கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது தியரிட்டிக்கல் மாலிகுலர் வெயிட்டை விட அதிகமா வருது அப்படின்னா அதுதான் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? தியரிட்டிக்கல் மாலிகுலர் வெயிட்டை விட அதிகமா வருது அப்படின்னா தட் இஸ் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். நெக்ஸ்ட் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர். வாண்ட் ஆஃப் ஃபேக்டர்னா என்ன? டு கால்குலேட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன். ஓகேவா? இதான் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர். சரியா? I is equal to experimental value of the colligative property divided by calculated value of the colligative property when the solution behaves ideally. Okay, experimental value of the colligative property divided by calculated value of the colligative property when the solution becomes ideally. So this is the formula. Next,
அப்சர்வ்டு வேல்யூ ஆஃப் தி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவைட் பை நார்மல் வேல்யூ ஆஃப் தி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஐ. ஸோ எனக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ டிவைட் பை கால்குலேட்டட் வேல்யூ, அப்சர்வ் வேல்யூ டிவைட் பை நார்மல் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் என்ன? ஸோ எல்லாத்துலயுமே நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஐங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எல்லா ஃபார்முலாவுக்குமே நான் ஐங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் இருந்தாலும் சரி, டெப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்டா இருந்தாலும் சரி, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதான் சரி, நான் ஐங்கிறத நான் வாண்டா ஃபேக்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ஐங்கிற வாண்டா ஃபேக்டர் நான் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணி தான் போடணும். சரியா? அதே மாதிரி ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர் ஐங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ எல்லாத்துலயுமே ஐ நான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்பதான் அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? எல்லாத்துலயுமே ஐங்கிறத யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கால்குலேட் நம்பர் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் தி நம்பர் டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா, அசோசியேஷன் என்ன? எனக்கு நிறைய மாலிகுல் தான் சேர்ந்து அசோசியேட் ஆகுறது. இப்போ 2 ஹைட்ரஜன் சேர்ந்து எனக்கு என்ன மாறும்? H2 மாறுறது தான் அசோசியேஷன். ஓகேவா? அசோசியேஷனா எனக்கு நிறைய 2 ஹைட்ரஜன் சேர்ந்து எனக்கு வந்துட்டு H2 அப்படின்னு ஒரு மாலிகுலா மாறுறது தான் அசோசியேஷன். சரியா? ஸோ இனிஷியலா எனக்கு நான் எவ்வளவு மோல் எடுத்துக்கிறேன்? இது 1 மோல் எடுத்துக்கிறேன். நான் இதை வந்துட்டு 0 மோல் இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியத்துல எனக்கு எக்ஸ் ஆல்பா மோல் வந்துட்டு ரியாக்ட் ஆயிடும். அப்போ 1 - ஆல்பா மோல் தான் இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது. இங்க வந்துட்டு ஆல்பா பை n. சரியா? சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் அட் ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த ஈக்குலிபிரியத்துல இவ்வளவு மோல்ஸ் இருக்கும். சரியா? 1 - ஆல்பா பிளஸ் ஆல்பா பை n. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ இஸ் ஈக்குவல் டு அசோசியேஷன்ல 1 - ஆல்பா பிளஸ் ஆல்பா பை n. ஓகேவா? இதன் ஆல்பாக்கு கொண்டு வந்து அப்படின்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1 டிவைட் பை 1 - n மைனஸ் 1. சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஆல்பா. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசோசியேஷன். சரியா? ஒரு டிசோசியேஷன்னா எனக்கு 1 2 டிவைட் ஆகுது. இப்போ H2ங்கிற மாலிகுல் வந்துட்டு எனக்கு 2H மாறுறது. ஓகேவா? அதான் டிசோசியேஷன். ஸோ இனிஷியல் எனக்கு 1 மோல் 0 மோல் இருக்கும். ஈக்குலிபிரியத்துல 1 - ஆல்பா அதே தான். ஆனா இங்க வந்து n ஆல்பான்னு இருக்கும். சரியா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 - ஆல்பா பிளஸ் n ஆல்பா. ஸோ எல்லாமே டேரக்டா தெரிஞ்சுக்காலே போதும். ஓகேங்களா? நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஐ இஸ் ஈக்குவல் டு 1 - ஆல்பா பிளஸ் n ஆல்பா. சரியா? ஸோ டிசோசியேஷன் அப்படின்னா ஐயோட ஃபார்முலா கேட்டா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 - ஆல்பா பிளஸ் n ஆல்பா அப்படின்னு சொல்ல தெரியணும். அசோசியேஷன் கேட்டா 1 - ஆல்பா பிளஸ் n பை ஆல்பாவா அல்லது ஆல்பா பை என்ன? ஆல்பா பை n. சரியா? இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பாவுக்கு வந்துட்டு டிசோசியேஷன்ல I - 1. ஓகேவா? I - 1 n - 1 டிவைட் பை n - 1. அசோசியேஷன்ல I - 1 டிவைட் பை 1 - n - 1. ஓகேவா? 1 - n - 1. டிசோசியேஷன்ல வெறும் n - 1 தான். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ ஐ வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா சொல்யூட்ஸ் அண்டர் கோயிங் டிசோசியேஷன். அந்த சொல்யூட் வந்துட்டு டிசோசியேட் ஆகுது. அதே ஐ வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்ததுன்னா அந்த சொல்யூட் வந்துட்டு அசோசியேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? சொல்யூட் அண்டர் கோயிங் டிசோசியேஷன் அப்படின்னா ஐ கிரேட்டர் தென் 1, ஐ லெஸ் தென் 1 அப்படின்னா சொல்யூட்ஸ் அண்டர் கோயிங் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா? லெசன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியான லெசன் தான். இதுல என்ன டைரக்டா ப்ராப்ளம் தான் கேட்க போறாங்க. சரியா? சுத்த அவுட்லாம் கேட்க மாட்டேன், டைரக்டா தான் கேட்பாங்க. ஸோ இந்த லெசன் ஒன் டைம் நீங்க படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் நோட்ஸ் அனுப்புறேன். நான் வந்துட்டு குரூப்ல வந்து நான் நோட்ஸ் வந்து நான் சென்ட் பண்றேன். நீங்க ஒன் டைம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ.